அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு ரொம்ப சூப்பரான சுவையான டேஸ்டான அழகான மீன் குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வியூவாகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வெந்தயம் கடுகு அரை ஸ்பூன் போட்டு பெருங்காயம் 1/4 ஸ்பூன் சேர்த்து பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்து பொரிஞ்ச உடனே வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வணங்கின பிறகு ஒரு 4 தக்காளியை நைஸாக அரைச்சி அதோடு சேர்த்து நல்லா வணக்கணும். ஸோ 4 தக்காளியை சேர்த்த உடனே பூண்டு ஒரு 10 பல் வந்து மிக்சியில் போட்டு குறகுறப்பாக ஊற்றி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான உப்பு, நான் இந்த குழம்புக்கு வந்து 2 ஸ்பூன் உப்பு போட்டேன், சரியாக வந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, காரக்குழம்பு பொடி, எந்த பொடி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சுவையாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தக்காளியோடு போட்டு தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வடை சட்டியில் ஒட்டாமல் நல்லா வணங்கி வரும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து இதுக்காக எடுத்து வச்சுருக்க புளியை நம்ம கரைச்சி ஊற்றணும். ஸோ நான் போடுற மசாலா எல்லாமே ஈஸ்வரி கிச்சனோட ஹோம்மேட் மசாலா தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் ஈஸ்வரி கிச்சனோட ஹோம்மேட் மிளகாய்த்தூள் தான். ஸோ 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் வந்து காரமாக இருக்காது. நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் நான் ஒரு நெஞ்செறிகிற காரம் அப்படிலாம் வராது. டேஸ்ட்டு தான், எவ்வளோ சேர்க்க டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். மிளகாத்தூள் எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவுக்கு மல்லித்தூள். மிளகாத்தூள் 5 ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா மல்லித்தூள் 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் அடிசலாக சேர்த்துக்கோங்க. ஸோ அதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணியிருப்போம், அதனால் அவசியம் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் பொடி. ஸோ இது எல்லாத்தையும் தக்காளி வணக்கத்தோடு சேர்த்து நல்லா வணக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கணும். தக்காளி வந்து வடசட்டில் ஒட்டாமல் அப்படி அல்வா மாதிரி வரும் விலகி. ஸோ அந்த டயத்தில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு லெமன் சைஸுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த வடை சட்டி ஃபுல்லாக நான் குழம்பு வச்சேன். அதுக்கு லெமன் சைஸுக்கு ஒரு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை வந்து நம்ம கரைச்சி ஊற்றுறதோட மிக்சியில் போட்டு சின்ன மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அதோடய சாரெல்லாம் ஃபுல்லாக இறங்கிடும். அதுக்கப்புறம் சின்ன மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு ஊற வச்சுட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு சின்ன மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தோம் அப்படின்னா சாறு நல்லா கொலன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அதில் நம்ம தண்ணி சேர்த்து வடிகட்டணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பிசைய வேண்டாம். ஈஸியாக நம்ம அதுலேருந்து ஃபில்ட்ராகி வந்துடும், புளியிலேருந்து தண்ணியெல்லாம் ஃபில்ட்ராகி வந்துடும். ஸோ இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. புளித்தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம கையில் கரைச்சோன்னா அந்தளவுக்கு கண்டென்ட் இறங்காது. நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும்போது என்ன ஆகும்னா கண்டென்ட் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம்னா லிக்விட் ஆகிடும். அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம சேர்த்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் அந்த வடை சட்டி முழுக்க குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதனால் 1.5 சொம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறேங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. ஸோ நான் வந்து மீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால இந்த குழம்புல ஒரு பாவக்காயை கட் பண்ணி எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கிட்டேன். ஸோ அந்த பொரித்த வடை சட்டியில் தேவையான அளவுக்கு குழம்பு மொண்டு ஊற்றிட்டேன் நான் எனக்கு. ஸோ மீன் போடுறதுக்கு முன்னாடி சைவம் சாப்பிட்றவங்க கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ சுண்டைக்காய் வத்தல் அந்த மாதிரி நம்ம ஒரு வடை சட்டியில் ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மொண்டு அதில் சேர்த்துட்டோன்னா நம்மளோட புளிக்குழம்பு ரெடி. ஸோ ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துட்டோன்னா சைவம் சாப்பிட்றவங்களும் அசைவம் சாப்பிட்றவங்களுக்கும் சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். அவசியம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து பாவக்காய் புளிக்குழம்புக்கு தேவையானதை மொண்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புல மீனை ஆட் பண்ண போகிறேன். இப்போ மீன் குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீனை சேர்த்துட்டு
நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுனா. என்ன காரணம் அப்படின்னா, சட்டி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு 10 நிமிஷத்துக்கு குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே அழகாக ஒரு டைட்டான மூடியை போட்டு மூடிட்டோன்னா மீன் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் எரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழித்து வந்து திறந்தோம்னா அழகான ஒரு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான ஒரு அழகான மீன் குழம்பு ரெடியாக இருக்கும். நம்ம வந்துட்டு பரிமாற வேண்டியதுதான். அவசியம் நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்படி தான் மீன் குழம்பு வைப்பீங்களா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.